இன்றைக்கி நவதானியத்தில் ஒரு ரெசிபி பண்ணலாம். ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன். கப் கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள். நான் டம்ளர் கணக்கு அளந்துருக்கிறேன். இது வந்து எனக்கு அரை கப்பு அளவுக்கு வரும் கணக்கு. அரை கப்பு வந்து புழுங்கல் அரிசி. பச்சரிசியை வந்து நான் தனியாக ஊற வச்சுக்கிறேன். புழுங்கல் அரிசி அது கூட போடுற பருப்பு எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும் ஊறுறதுக்கு. அதனால் இதை தனியாக ஊற வச்சுக்கலாம். அரை கப்பு பச்சரிசி அரை கப்பு புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். அரை கப்பு வந்து கடலை பருப்பு போட்டிருக்கேன். அரை கப்பு வந்து துவரம் பருப்பு போட்டிருக்கேன். அரை கப்பு வந்து வெள்ளை கொண்ட கடலை போட்டிருக்கேன். பாசி பயிறு, பச்சை பயிறு, இது பயிறு வந்து ஒரு அரை கப்பை விட கொஞ்சமாக கம்மி பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான் இருந்தது, அதனால் நான் அதை போட்டிருக்கேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை காராமணி போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயாபீன்ஸ் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் விட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து நான் கருப்பு உளுந்து போட்டுக்கணும். கருப்பு உளுந்து போட மறந்துட்டேன். இதில் வந்து பாசி பருப்பு வந்து ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன். ஒரு டம்ளரு பச்சரிசி போட்டிருக்கேன். ஒரு கப்பு பச்சரிசி அது வந்து நான் 1 மணி நேரம் கழித்து நான் ஊற வச்சுக்கிறேன். பச்சரிசி கருப்பு உளுந்து வந்து நான் 1/4 கப்பு அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் கழித்து நம்ம பச்சரிசியும் பாசி பருப்பும் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இதை நான் 1 மணி நேரம் கழித்து ஊற வச்சுருக்கேன். இதுவும் ஊறிட்டுருக்குது. இது வந்து இதுவும் ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நான் காட்டணுன்றதுனால தான் உங்களுக்கு காட்டுனேன். இது வந்து பாருங்கள், 2 மணி நேரம் ஊறி இருக்குது இந்த பருப்பு எல்லாம். 1 மணி நேரம் வந்து பச்சரிசி ஊறி இருக்குது. அதனால தான் நான் தனித்தனியாக ஊற வச்சேன். நான் அது கூடயே ஒன்றா சேர்த்து ஊற வைக்காமல். பச்சரிசி வந்து நமக்கு சீக்கிரமாகவே ஊறிடும், 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 கட்டி பூண்டு தோலோடையே நான் போட்டிருக்கேன். பல்லுங்களாக எடுத்து தோலோட போட்டிருக்கேன். ஒரு 15 மிளகா, 15லேருந்து 20 மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 15 மிளகா போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இதுக்கு சோம்பு ரொம்ப முக்கியம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து தண்ணி விடாமல் குறன்னு அரைச்சிக்கலாம். இது குறன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி, இந்த பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நான் வந்து ஃபஸ்ட்டு பச்சரிசியும் பாசி பருப்பும் ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பருப்பு வகைகள், இந்த அரிசி எல்லாமே வந்து நான் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசியை வந்து நான் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு குறப்பாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவை விட இன்னும் கொஞ்சம் குறன்னே இருக்கணும். அப்போ தான் வந்து இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுட்டு சாப்பிடும்போது. இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ரவா பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் அரைச்சிக்கலாம். பாம்பே ரவா அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். இட்லி ரவா சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை விடவே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம அரைச்சிக்கலாம். எல்லா மாவும் அரைச்சிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கை வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கரண்டியாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நான் சின்ன மிக்சியில் போட்டிருக்கேன். அதனால் வந்து என்ன ஒரு 2-3 வாட்டி நான் போட்டு அரைக்கிற மாதிரி போயிடுச்சு. அதனால் வந்து நான் கையாலேயே வச்சு நான் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த மாவு வந்து நமக்கு புளிக்கணுன்றது கிடையாது. புளிக்காமலேயே நம்ம அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து நான் பாதி மாவு தான் இன்றைக்கி சுட போகிறேன். பாதி மாவு வந்து நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னாக்கா நைட்டுக்கு ஊற்றிக்கலாம். அப்போ காலையில் ஊற்றும்போது கொஞ்சம் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். மீதியை நைட்டுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் நான் உங்களுக்கு 2 விதமாக நான் ஊற்றி காட்டுறேன். இப்படியே ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா நல்லா நைஸாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது கூட வந்து வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் சீவி போட்டிங்க அப்படின்னா நம்ம திக்காக தான் போட முடியும். உரப்படை மாதிரி தான் போட முடியும். உரப்படை தான் இது. இது கூட வந்து நான் முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதிலேயே பாதி மாவு நான் வந்து உங்களுக்கு தோசை மாதிரி ஊற்றி காட்டணுன்றதுனால கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து பூண்டு போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நான் பெருங்காயம் போடலை. இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு மாவில் கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாக்கா அது வெங்காய வாசம் வர்ற மாதிரியே இருக்கும் ஃப்ரிட்ஜ் திறக்கிற போதெல்லாம். அதனால் நமக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் போட்டு நீங்கள் சுட்டுக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை போடுறதுனால நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நான் போடலை. அதுக்கு வந்து டேஸ்ட்டும் நமக்கு மாறிடும். கேரட்டு கூட நான் போடல. வெறும் வெங்காயமும் முருங்கைக்கீரையும் தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தோசை தவா வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம கீரை,
வெங்காயம் இதெல்லாம் போட்டுருக்கிறதுனால நம்ம நைஸாக வந்து திரட்டி விட முடியாது, ஓரளவுக்கு தான் திரட்டி விட முடியும். இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நான் நெய் விட்டு நான் சுட்டுக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் விட்டு சுட்டுக்கலாம். நான் நெய் விட்டு சுட்டிங்க அப்படின்னாக்கா இந்த நவதானியத்துக்கு நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் நெய் விட்டுருக்கேன். ஏன்னா எல்லா தோசைக்கும் அடைக்கும் நம்ம வந்து நெய் ஊற்றி சுட்டு சாப்பிட முடியாது. ஒரு சில தோசைக்கு ஒரு சில அடைக்கு தான் நம்ம வந்து நெய் விட்டு சுட்டு சாப்பிட முடியும். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு மீடியம் சைஸில் அடுப்பு வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா சீக்கிரமாக வந்து கருகின மாதிரி ஆகிடும். மீடியம் சைஸ் அடுப்பு வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கணும். நான் இன்னொரு தோசையும் நான் ஊற்றி காட்டுறேன். இது இன்னும் திக்காக இருக்கணும், நம்ம கையால் தட்டி விடணும் அப்படின்னாக்கா நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து ப்ளெயின் மாவு. இந்த மாவு ப்ளெயின் மாவு அப்படின்னாக்கா இதில் வந்து வெங்காயம் கீரையெல்லாம் போடாத மாவு. இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த தோசையும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நல்லா தோசை மாதிரி நல்லா திரட்டி விட்டு ஊற்றிக்கலாம். நம்ம நைஸாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு கூட நம்ம நைஸாக ஊற்றிக்கலாம். இதுக்கும் நெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம், எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நான் நெய் தான் விட்டுக்கிறேன். ஏன்னா நெய் விட்டு இந்த தோசையை இந்த மாதிரி நவதானியத்தில் போட்டு சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எண்ணெயே விட்டுக்கலாம். இன்னும் நல்லெண்ணெய் விட்டு சுட்டிங்க அப்படின்னாக்கா இன்னும் கூட நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நமக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி இன்னும் செய்யலை, வெறும் தோசை மட்டும் நான் ஊற்றிட்டேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.